ஹாய் ஹால். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாமா? என்ன அடி வாங்கியிருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான். நம்ம சின்ன வயசில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப புனிதமானது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அதில் ஒரு பிட்ரேல் இருக்காது, ரொம்ப ஒரு காட்னஸான திங். இட்ஸ் ட்ரூலி ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படி தான். பட் இந்த ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் லைக் நம்ம வளர வளர எப்படி ஃபீல் லைக் எந்த விதத்தில் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிட்ரேல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம கூட க்ளோஸாக இருப்பாங்க, நம்மளை பற்றி பின்னாடி போய் பேசுறது, லைக் டீஃபேம் பண்ணுற மாதிரி பேசுறது, அந்த விஷயத்தில் நம்மளுக்கு தெரிய வரும். செகண்ட் திங் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க ஒரு நியூ செட் ஆஃப் பவுண்டரிஸ்குள்ளே போடணுன்னே அந்த ஓல்டு செட் ஆஃப் பவுண்டரிஸை பிரேக் பண்ணிவிட்டு தே வில் கோ டு நியூ செட் ஆஃப் பவுண்டரிஸ். உங்கள் கூட இருந்த பாண்ட் அப்படியே அங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்னடா நம்ம கூடவே இருந்தாங்க, இவங்க என்னடா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். தேர்ட் திங் வந்து இட்ஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸான திங். நம்ம எல்லாரும் முன்னாடியும் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறது. எப்படின்னா பாடி ஷேம் பண்ணுறது, அவங்க கலரை வச்சு டீஸ் பண்ணுறது, அவங்க பாடி வச்சு டீஸ் பண்ணுறது, அவங்க பேசுகிறத வச்சு டீஸ் பண்ணுறது, அவங்க வேர்ட்ஸ் ஏதாவது தப்பாக சொல்லியிருப்பாங்க அதை டீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் டீஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இந்த ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து இது எல்லாருமே மோஸ்ட்டாக காமனாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பற்றி இவ பேசுகிறாளே, ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானேன்றேன். இதுக்கான சொல்யூஷன் தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்யூஷன்னா, ஸோ ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா அதோட ஃப்ளவர் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஸ்மெல்லை ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். வாட் எவர் ஒரு பர்சன் வந்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லை சொன்னாலும் அந்த ஃப்ளவருக்கு அதை பற்றி தெரியாது, அது கேட்க போகிறது இல்லை. அந்த மாதிரி க்ளோஸ் யோர் இயர்ஸ் லைக் தட். அது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ கைண்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருங்க எல்லாருக்கும். யூ பி நார்மல். அந்த பர்சன் உங்களுக்கு திரும்பி வந்தாலும் யூ கிவ் யோர் லவ், பி சேம். அவங்க போயிட்டாங்க, பிட்ரேல் பண்ணிட்டு போயிட்டாங்க, or else they got new persons. It's okay to find new peoples. You please set your boundaries clearly. That's what I want to say. Be positive, give more self-love to yourself, and positivity is more important for this. And for more videos, follow Spark with Nance.